அனன்யா, நீ அஞ்சலி கிட்ட இருந்து தள்ளியே இரு. நீ இன்னொரு தடவை அஞ்சலி தொந்தரவு பண்றத நான் பார்த்த அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் என்றான் பிரகாஷ். அப்ப நான் தான் அஞ்சலி தொந்தரவு பண்றேன் அப்படிதானே என்று அனன்யா கேட்க, இங்க பாரு அனன்யா, நீ முன்னாடி மாதிரி இப்ப இல்ல. எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற. உன் நல்லதுக்காக ஒரு விஷயம் சொன்னாலோ அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அஞ்சலி தான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கே வர வச்சா. அவ உன் நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் பண்றா. நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் அஞ்சலி தான் என் கூட இருந்தா. அவ இது வரைக்கும் உன்னை பத்தி தப்பா எப்பவுமே சொன்னதே இல்ல தெரியுமா? அவ மட்டும் இல்லைனா நீ பண்ண துரோகத்தை எப்படி மறந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியல என்றான் பிரகாஷ். அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபமாக வந்தது. அஞ்சலி பிரகாஷை எப்படி ஏமாற்றி இருக்கிறாள் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளுடைய சுயரூபம் பிரகாஷுக்கு தெரியவில்லை என்று நினைத்த அனன்யா, உன் லவ்வரோட பெருமை எல்லாம் பேசி முடிச்சிட்டல, சரி இங்கிருந்து கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி செல்ல, அவள் முன் வந்து நின்ற பிரகாஷ், நீ எப்ப இருந்து இப்படி மாறின அனன்யா? இப்போ கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். உன்ன மாதிரி ஒரு சுயநலமான பொண்ண நான் எப்படி லவ் பண்ணேன்னு நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு என்று அவளுக்கு பிடிக்காத கடந்த காலத்தை பற்றி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவளை காயப்படுத்தினான் பிரகாஷ். கடுப்பான அனன்யா, ஆக்சுவலா நான் தான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 4 வயசுதான், ஆனா என் பையனே அஞ்சலிய கெட்டவன்னு சொல்றான். ஆனா நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்றாள் அனன்யா. ஹேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்க. ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன. ஆனா அஞ்சலி இப்ப கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறா. அவ இல்லைனா உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க வருவா? அப்புறம் எப்படி வாழ்வ? அப்பா பேர் தெரியாத உன் பையன் எப்படி வளர்வா? நாளைக்கு வளர்ந்து அம்மா என் அப்பா யாருமான்னு கேட்டா உன் மகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவ என்று பிரகாஷ் பேச, கோபமான அனன்யா அவனை தள்ளி விட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு அழுகிறாள். எப்படியும் குணசேகரன் குடும்பம் அந்த திருமணத்திற்கு அவளை ஒப்புக்கொள்ள வைக்காமல் விடமாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும். இன்னும் கொடுமைப்படுத்துவார்கள். மீண்டும் மித்ரனை அவர்கள் கடத்த முயற்சிப்பார்கள். அதையெல்லாம் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அனன்யா. இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மித்ரன், அம்மா அதான் அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பாரு என்றான். அனன்யா நினைவில் சித்தார்த்தின் முகம் வந்து சென்றது. பின், இங்க பாரு மித்துக்குட்டி, அவரு உன் அப்பா இல்ல. இனிமே அப்படி சொல்லி அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணு என்று கேட்க மித்ரன் தலையசைத்தான். அவளுக்கு அசதியாக இருந்தது. அதனால் சீக்கிரமே குளித்து விட்டு தூங்கலாம் என்று குளிக்க சென்றாள். ஆனால் மித்ரனுக்கு தூக்கம் வரவில்லை. யோசித்தவன் அனன்யாவின் போனை எடுத்து சித்தார்த்துக்கு கால் செய்தான். அங்கு சித்தார்த்திடம் ஜானகி, நாங்க உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். உன் தாத்தாவும் பாட்டியும் உனக்காக பொண்ணு பார்த்து சில போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. அதுல உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ நீ மீட் பண்ணிட்டு சொன்னேனா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிறார் ஜானகி. அம்மா சொன்னால் எதையும் தட்டாமல் செய்பவனுக்கு கல்யாணம் மட்டும் கசப்பாகவே இருந்தது. இதை எப்படி தட்டி கழிப்பது என்று யோசித்தவனுக்கு ஒன்று புரிந்தது. அவர்களுக்கு இவன் கல்யாணம் செய்தால் மட்டும் போதும். ஆனால் இன்னாரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லவில்லையே. உடனே அவன் மனம் அனன்யாவை நினைத்தது. அப்பொழுது சரியாக மித்ரனிடம் இருந்து அவனுக்கு கால் வந்தது. ஆச்சரியமடைந்தவன், இப்பதான் இவளை பத்தி நினைச்சோம் என்று நினைத்தவன் கைகள் அவனை அறியாமல் காலை அட்டன் செய்தது. போனை காதில் வைத்தவன் கோபமாக, என்ன சொல்லு என்க. அதிர்ச்சி அடைந்த மித்ரன் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். அவன் அமைதி சித்தார்த்தை கோபம் கொள்ள செய்தது. சிறிய அமைதிக்கு பின் சற்று பயந்த குரலில் மித்ரன், அப்பா என்று அழைக்க, அவன் குரலை கேட்டதும் காலை கட் செய்ய போன சித்தார்த்தின் கைகள் அப்படியே நின்றது. தொடர்ந்து மித்ரன், அப்பா இன்னைக்கு அந்த கெட்ட அங்கிள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டாரு. அம்மாவும் நானும் பயந்துட்டோம். அம்மா ரொம்ப அழுறாங்க என்று சொல்ல, கோபம் கொண்ட சித்தார்த் வீட்டை விட்டு கிளம்ப குழம்பி போனாள் ஜானகி. அப்போதுதான் குளித்து விட்டு வந்தவள் மித்ரன் தூங்காமல் இருப்பதை பார்த்து, ஹே மித்து, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா தூங்கு என்க. மித்ரனும் தூங்கச் சென்றான். அப்போது சரியாக காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. அதை கேட்ட மித்ரன் குஷியாக, அனன்யாவோ குழப்பத்தில் சென்று கதவை திறக்க அங்கே நின்ற சித்தார்த்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். சித்தார்த்தும் ஒரு மாதிரியாக அப்படித்தான் இருந்தான். ஏனெனில் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்த அனன்யா ஒரு பைஜாமா உடையில் வளைவு நெளிவுகளை எடுத்து காட்டியபடி பிரகாசமாக இருந்தாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கன்னங்கள் சிவந்தது. சட்டென்று கதவை பூட்டிக் கொண்டாள். ஆனால் சித்தார்த்துக்கு கோபம் வரவில்லை. மாறாக மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற உணர்வு. அதே நேரத்தில் அனன்யா உள்ளே உடைமாற்ற சென்றாள்.
மித்ரன் தன் அப்பாவிற்காக ஓடி வந்து கதவை திறக்க உள்ளே வந்த சித்தார்த் வீட்டை சுற்றி பார்த்தான். சிறிதாக இருந்தாலும் வீடு அழகாக இருந்தது. உடை மாற்றி வந்த அனன்யா சித்தார்த்தின் முன் வந்து, நீங்க இங்க என்ன பண்றீங்க என கேட்க, ஆமா அவன் எங்க என்று கேட்டான் சித்தார்த். அவன் பிரகாஷை பற்றி தான் கேட்கிறான் என்று புரிந்த அனன்யா, ஆமா பிரகாஷ் இங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்க, மித்ரனை மாட்டிவிட வேண்டாம் என்று நினைத்த சித்தார்த் அமைதியாக நின்றான். இது நிச்சயம் மித்துவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்ட அனன்யா, சாரி சார், உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் அப்பவே போயிட்டான் என்கிறாள். அப்போது மித்ரன், அப்பா அந்த கெட்ட அங்கிள் இங்க வந்து என் அம்மாவை ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மிரட்டிட்டு போனாரு என்று சொல்ல, அவன் மீது அனன்யாவிற்கு கோபம் தான் வந்தது. தேவையில்லாமல் சித்தார்த்தை இதற்குள் இழுத்துவிட அவள் விரும்பவில்லை. ஆனால் சிறிது நிதானித்த சித்தார்த் அனன்யாவை பார்த்து, மிஸ் அனன்யா, will you marry me என்று கேட்க அதிர்ச்சி அடைகிறாள் அனன்யா. தன் காதுகளை நம்பாத அனன்யா, இப்ப என்ன சொன்னீங்க என்று கேட்டவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். அனன்யா சித்தார்த்திற்கு என்ன பதில் கூறினாள் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.